அந்த நெல் கதிர்களை கட்டினா அந்த குருவி வரும் அதை சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு போகும், ஒரு 5-6 வரும், கத்தும். அதோடைய சப்தம் பாருங்க, அத்தனை ஒரு இனிமையான சப்தம். குயில் சப்தம்ங்கிறது வேற, அது நமக்கு அதிகமாக கண்ணில் பார்க்கணும், சப்தம் மட்டும் கேட்கலாம். குருவி சப்தம் அது ரொம்ப ஒரு நல்லா இருக்கும், அது கேட்கறதுக்கே நீங்கள் கேட்டு பார்க்கலாம். அத்தனை ஒரு நல்ல சப்தம் அந்த குருவி சப்தம். இந்த விசில் செய்யறதுலயே, அதாவது குயில் சப்தம் நல்லா இருக்கும்னாலும் அந்த சப்தத்தை செயலா யாரும் செய்யலை. ஆனால் குருவி சப்தம் மட்டும் நிறைய பேர் அந்த சின்ன மண் குடு மாதிரி செஞ்சு அதை குருவி மாதிரியே பண்ணி தண்ணி ஊற்றி ஊதுவாங்க, குருவி மாதிரியே கத்தும். அது அந்த சில ஊருங்களில் திருவிழாக்கள்லாம் விற்பாங்க. அது அப்போல்லாம் இப்போ இருக்கானான்னு தெரியல, இருக்குதுன்னா கூட நீங்கள் சொல்லலாம். அந்த விசில் மாதிரி இருக்கும், தண்ணி ஊற்றினோம், குருவி மாதிரியே இருக்கும். அதோடைய வாழை பிடிச்சி நம்ம ஊதுற மாதிரி இருக்கும். தண்ணி ஊற்றினோம்னா அந்த குருவியோட சப்தம் கிட்டத்தட்ட வரும். அது வெறுமனை ஊதுனா வராது. அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலாக செய்வாங்க. ஏன்னா சப்தம் அருமையான சப்தம். அது அந்த சப்தம் வீட்டில்